ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரவுடி பேபி நிறைய ஃபேன்ஸோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ் அதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரவுடி பேபி நேற்று இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன்ஸோட கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஃபேன் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, உங்களோட பப்பி நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ரவுடி பேபி ரீசெண்டாக ஒரு பப்பி வாங்கியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பப்பி நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரவுடி பேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் ஜூன் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம ரவுடி பேபியோட பர்த்டே மந்த் வந்து ஜூன் அப்படிங்கிறதால அவங்களோட க்யூட் பப்பிக்கும் வந்து அவங்க ஜூன் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்கங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க, ஐஷுமா எப்போ வந்து நீங்கள் லைவ் வருவீங்க, சீக்கிரம் லைவ் வாங்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து நம்ம ரவுடி பேபி வில் கம் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சீக்கிரம் நம்ம ரவுடி பேபி லைவ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபேன் வந்து ஒன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்ட்டிங்காக வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா ஃபேன் மீட். ஸோ நிறையெல்லாம் வந்து நம்ம ரவுடி பேபி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னே சொல்லிட்டு போவாங்க. பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளாக அந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க, ஃபேன் மீட் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரவுடி பேபி ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து சீக்கிரமே வந்து ஃபேன்ஸ் மீட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டே டியூன்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நானும் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக எடுத்த செல்ஃபி கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து நம்ம ரவுடி பேபி ரீசெண்டாக எடுத்த ஒரு செல்ஃபியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து உங்களோட ஸ்லீப் டைம் என்னக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு வந்து அது என்னோட மூடை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து பெங்களூருக்கு எப்போக்கா வருவீங்கன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம ரவுடி பேபி லவ் யூ மோர் சொல்லிவிட்டு வெல்கம் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க, சீரியலில் கொஞ்ச நாளாக வந்து ஹேர் நல்லா நிறைய ஹேர் இருக்க மாதிரி வச்சுருந்தீங்க, பட் இப்போ திரும்பவும் வந்து ஏன் ஹேர் இல்லாமல் வரீங்க, ஷார்ட் ஹேர் அந்த டாம் பாய் கேரக்டரில் ஏன் வரீங்கன்னு கேட்கும்போது, சத்தியவதி அப்படிங்கிறதால தான் அந்த லாங் ஹேரில் வந்து, ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனதால் நான் டாம் பாயாக வரேன். ஸோ திரும்பவும் வந்து சத்தியவதி கேரக்டர் வந்தால் நான் லாங் ஹேர் வச்சு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா கொஸ்டினுமே கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதுக்கும் வந்து நம்ம ரவுடி பேபி சளைக்காமல் எல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து மேக்கப்பே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கக்கான்னு கேட்டிருக்கிறதுக்கு, அதுக்குமே வந்து நம்ம ரவுடி பேபி மேக்கப் இல்லாத ஒரு ஃபோட்டோ ஷேர்